ஒரு ஆன்மாங்கிறது தன்னோட உடம்புல இருக்கும்போது, அது எந்த தொந்தரவும் குடுக்காது. அதுக்கு நேர் அந்த ஆன்மாவுக்கு நேர் எதிரா ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது, ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது, அப்பத்தான் அது அதோட சுயரூபத்த காட்ட ஆரம்பிக்குது. சில பெண்கள் பார்த்தீங்கன்னா, தூங்கும்போது யாராவது போட்டு அழுத்துற மாரி இருக்கும். இல்லைன்னா, அவங்க கூட உடலுறவு கொள்ற மாரி இருக்கும். இதெல்லாம் வெளியில அவங்கனால சொல்ல முடியாது. என்னமோ நமக்கு இருந்துகிட்டே இருக்கு, இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு இப்ப கூட அத நம்ம லைவ்ல கூட நிரூபிக்கலாம். நான் யாரையும் இத காட்டி நம்ம ஒரு ப்ரமோஷனா பயன்படுத்த வேண்டாம். அ வேற்று மதத்த சேர்ந்த ஒரு பெண்ணு. எனக்கு எப்பவுமே இது கிடையாது. இப்போ என்னன்னு பார்த்தாக்கா, ஒரு யாரோ வந்து என் கூட முகம் தெரியாத ஒருத்தர் வந்து அ அ உடலுறவு கொள்ற மாரியா இருக்கு. என்னன்னு தெரியல. எனக்கு நீங்க அத பாருங்க பாருங்கன்னா. என்ன அப்டின்னாக்கா, அத அவங்க அந்த பெண்ண வசியம் பண்றதுக்கு உண்டான ஒரு சில வேலைகள வேற ஒருத்தவங்க பண்ணியிருக்கான். அவங்களோட லைஃப்ல உள்ள அது ஒரு வேற ஒரு இன்சிடென்ட். இப்ப இந்த மாரி ஒரு சில தேவையில்லாத நபர்கள், தேவையில்லாதவங்க இந்த மாதிரியான வேலைய செய்யறக்கு அத பயன்படுத்துவாங்க. ஒரு சில காலகட்டத்தில பெண்கள் வெளிய போகும்போது, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆத்மா கோளாறுங்கிறது வந்துருது. இப்ப இது எல்லாமே இப்படிதான் நடக்கும். பெண்களுக்கு பொதுவா பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தொந்தரவுகள் இருக்கும். ஏன் பெண்ணுக்கு மட்டும் அவ்வளோ சீக்கிரமா வந்தது? ஏன் ஆணுக்கு பிடிக்கல? ஆண்களுக்கும் பிடிச்சிருக்கு. பெண்களுக்கு இந்த மாதவிடாய்ங்கிற ஒரு பிரச்சனையும்போது, முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல வீட்ட விட்டு அந்த காலகட்டத்தில வெளிய போக வேண்டான்னு சொல்லுவாங்க. இது அடிமைத்தனம் கிடையாது. அந்த காலகட்டங்கள்ல அந்த அ ரத்த சம்மந்தப்பட்ட வாடைகள், ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்குங்கிறனால தான் அது வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில அது முடியாது. அதனால ஒரு சில பிரச்சனைகள்ல நமக்கு தொந்தரவா வருது. இப்போ இது எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் பெண்களுக்கு நெறைய பிரச்சனைகள குடுக்கும். இப்ப இது ஒரு முறை நீங்க கேட்டதுக்கு.